Hello friends, welcome to Literature Fire channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் பேப்பரோட ஹியூமனிஸ்டிக் அப்ரோச்சஸ்ல இருக்கிற த சைலண்ட் வே அப்படிங்கிற மெத்தடை தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த வீடியோ போட சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் ஆல்சோ உங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரி சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம என்னென்னு பார்த்துடலாமா? ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் இந்த பேப்பருக்காக எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுற புக் என்னென்னா இந்த கீதா நாகராஜ் மேம் எழுதின இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் அப்ரோச்சஸ் மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இந்த புக் தான். இது ஓரியன் பிளாக் ஸ்வான் இந்த பப்ளிஷர்ஸ்லேருந்து வருது. ஸோ இந்த புக்கை வச்சு சொல்லிக் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் லைவ்லியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த புக்கில் இருந்தே நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்கோட புக்கு ஒரு நோட் அண்ட் பென் வந்துட்டு கையில் வச்சுக்கோங்க. பார்க்க நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இப்போ நம்ம ஹியூமனிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு லாங்குவேஜை நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதை புரிய வைக்கிறதுக்காக நிறைய அப்ரோச்சஸ் அண்ட் மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் அப்படிங்கிறதுல இருக்குது. இதை தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க, இப்போயும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் இந்த ஹியூமனிஸ்டிக் அப்ரோச். ஸோ இந்த ஹியூமனிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னா என்னென்னா, ஹியூமனிஸ்டிக் இந்த வேர்ட்லேயே உங்களுக்கு தெரியும். ஹியூமனிஸ்டிக் அப்படின்னா ஹியூமனிட்டி, மனிதநேயம். அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த அப்ரோச் எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னா நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ், நிறைய கேள்விகள், நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அது மூலியமாக ஒரு மனுஷங்களோட நேச்சர், அவங்க எப்படி வந்து மனசளவில் இருக்காங்க, இந்த மாதிரி ஃபிலாசபிக்கலாக அவங்கள வந்து சைக்காலஜிக்கலாக இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி அது மூலியமாக இந்த ஹியூமனிஸ்டிக் அப்ரோச்சை ஒருத்தங்களுக்கு எப்படி சொல்லித்தரலாம் அப்படிங்கிறத அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலியமாக கொண்டு வந்தது தான் இந்த ஹியூமனிஸ்டிக் அப்ரோச். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு மனசளவில் எப்படி இருப்பாங்க, அவங்க நேச்சர் என்ன, அவங்களால எவ்வளோ கற்றுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ரிசர்ச் பண்ணி உருவாக்குனது தான் இந்த ஹியூமனிஸ்டிக் அப்ரோச். ஸோ ஸ்டெவிக் என்ன சொல்கிறாரு பாருங்க, 3 விஷயத்த சொல்கிறாரு. இந்த ஹியூமனிஸ்டிக் அப்ரோச்சுங்கிற கோர்ஸ் வந்துட்டு என்னெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. சில கோர்ஸ் வந்து இந்த ட்ரெடிஷன்ஸை வச்சு சிலபஸால் டிசைன் பண்ணி நம்ம வந்து 10th 12th படிச்சிருப்போம் இல்லையா, சிலபஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கோர்ஸ் இது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஒரு டீச்சர் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கணும் இந்த கோர்ஸை சொல்லி தர அப்படிங்கிற மாதிரி கோர்ஸும் கிடையாது. அண்ட் ஆல்சோ ஒரு குட் கிரேட், ஒரு நல்ல மார்க் எடுக்க தான் இந்த கோர்ஸ் படிக்கிறோமா அப்படின்னாலும் அந்த மாதிரி கோர்ஸும் இது கிடையாது. இது 3மே இந்த கோர்ஸ் கிடையாது அப்படிங்கிறத அவர் லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு. இந்த கோர்ஸ் படிக்கிற மூலியமாக ஒரு ஹோல் பர்சனை என்கேஜ் பண்ணணும்னு சொல்கிறாரு. நாட் ஒன்லி இன்டெலெக்ட், ஒரு அறிவுள்ள ஒரு நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் வந்துட்டு என்கரேஜ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. எல்லாரையும் பொதுவாக எல்லாரையுமே என்கேஜ் பண்ணி ஒரு விஷயத்தை கற்றுக்க வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எமோஷ்னல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் நீடாகவும் அந்த பர்சனை வந்து டெவலப் பண்ணும். ரொம்ப மனசளவில் கனெக்டிவிட்டியோட ஒரு ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் எல்லாம் வரைஞ்சு அந்த மாதிரி ஒரு சொல்லிக் கொடுக்குற அப்ரோச் தான் இந்த ஹியூமனிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலியமாக எல்லாருக்குமே வந்து எஜுகேஷன் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும். அதனால வந்துட்டு இந்த வேர்ல்டில் ரொம்பவே நிறைய கிரியேஷன்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். இந்த ஹியூமனிஸ்டிக் அப்ரோச் அப்படிங்கிறதுல 4 மெத்தட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா சைலண்ட் வே, அப்புறம் கம்யூனிட்டி லாங்குவேஜ் லேர்னிங், சஜஸ்டோபீடியா, டோட்டல் ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ். இப்போ இதில் நம்ம சைலண்ட் வேவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சைலண்ட் வே அப்படிங்கிற இந்த மெத்தடை யார் வந்து எவால்வ் பண்ணாங்கன்னா கெலாப் கெட்டங்னோ அப்படிங்கிறவங்க தான் எவால்வ் பண்ணாங்க. இவங்க யாருன்னா ஒரு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர். இவர் 1960s இந்த மெத்தடை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. எப்படி அப்படின்னா டீச்சிங் வந்து லேர்னிங்க்கு சபார்டினேட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட இந்த மெத்தடை வந்து அவர் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. அப்படின்னா என்ன அப்படின்னா டீச்சிங் எப்போதுமே லேர்னிங்க்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிற கொள்கையை வச்சு தான் இந்த சைலண்ட் வேவை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு கெலாப் கெட்டங்கோ. இந்த சைலண்ட் வேல டீச்சர் பேசவே மாட்டாங்க, சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. லேர்னர்ஸ் தான் எல்லாமே பேசி எல்லாமே கற்றுக்குவாங்க. அவங்களே அவங்க லேர்ன் படிக்கிற மாதிரி இருக்கும். டீச்சர் வந்து சைலண்ட்டாகவே தான் இருப்பாங்க. இந்த மெத்தடை எப்படி ஒரு கிளாஸ் ரூமில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன வந்து எய்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்க்கலாம். எய்ட்ஸ் அப்படின்னா எக்யூப்மெண்ட்ஸ். இதுக்கு 2 இம்பார்ட்டண்ட் எய்ட்ஸ் மட்டும்தான் தேவை. என்ன அப்படின்னா ஒன்று ஃபிடல் சார்ட் அப்படிங்கிறது, இன்னொன்று குவிஸ்னரி ராட்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஃபிடல் சார்ட் அப்படிங்கிற சார்ட்டில் எப்படி இருக்கும்னா நிறைய பிளாக்காக இருக்கும். அந்த பிளாக் ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். அண்ட் ஆல்சோ அதெல்லாம் வந்து பிளாக் பேக்ரவுண்டில் இருக்கும். பிளாக் பேக்ரவுண்டில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நிறைய பிளாக்ஸ் இருக்கும்.
இஃப் யூ வாண்ட் யூ கேன் கூகுள் இட். அது எப்படி இருக்கும்னா, ஒரு பிளாக் பேக்ரவுண்டில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஒவ்வொரு கலர் ஆஃப் பிளாக்கும் ஒவ்வொரு விஷயத்தை குறிக்கும். என்ன அப்படின்னா, டிஃப்ரெண்ட் சவுண்டை குறிக்கும். இப்போ வந்து டார்கெட் லாங்குவேஜ் அப்படின்னா நம்ம எந்த லாங்குவேஜை வந்து கற்றுக்க போகிறோமோ அந்த லாங்குவேஜில் இருக்க டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸை ஒவ்வொரு பிளாக்கும் குறிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கிலீஷ் கற்றுக்குறோம் அப்படின்னா ஒரு பிளாக் வந்து அந்த சவுண்டு குறிக்குதுன்னா இன்னொரு பிளாக் வந்து அந்த சவுண்டு குறிக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அது இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து குவிஸ்னரி ராட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது எப்படின்னா, உட்டன் ராட்ஸ் ஒவ்வொன்றுமே வந்து கலர்டு உட்டன் ராட், ஒவ்வொரு கலர்ஸ்லேயுமே உட்டன் ராட் இருக்கும். அது வந்து டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கும், ஒவ்வொன்றும் வெவ்வேறு லென்த்தில் இருக்கும். இதையும் வேணால் நீங்கள் கூகுள் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அந்த ஒவ்வொரு லென்த்தில் இருக்கிற உட்டன் ராடு இருக்கு இல்லையா, இது எதை குறிக்கும் அப்படின்னா ஒவ்வொரு வேர்டை குறிக்கும். அது வந்து சவுண்டை குறிக்கும். அதாவது ஃபிடல் சார்ட்டில் இருக்க பிளாக் வந்து சவுண்டை குறிக்கும். குவிஸ்னரி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு வேர்டையும் ஒரு சென்டென்ஸையும் உருவாக்குறதுக்காக கிளாஸ் ரூமில் எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபிடல் சார்ட்டை கிளாஸ் ரூமில் வச்சுருவாங்க. சவுண்ட்ஸை வந்து வவல் சவுண்ட்ஸ், கான்சனன்ட் சவுண்ட்ஸ்னு பிரிச்சுருவாங்க. இப்போது டீச்சர் வந்து சைலண்ட்டாக இருப்பாங்க. சைலண்ட்டாக இருந்துட்டு ஒரு பிளாக்கை வந்து ஒரு பாயிண்டரை வச்சு பாயிண்ட் பண்ணி காட்டுவாங்க. லேர்னர்ஸும் சைலண்ட்டாக இருப்பாங்க. திரும்ப அந்த டீச்சர் வந்துட்டு அதே மாதிரி அதை பாயிண்ட் பண்ணுவாங்க. திரும்பவும் சைலண்ட்டாக இருப்பாங்க லேர்னர்ஸ். தேர்ட் டைம் அவங்க பாயிண்ட் பண்ணிவிட்டு அந்த அதே பிளாக்கை பாயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு அப்படின்னு அந்த சவுண்டை சொல்லுவாங்க. உடனே கிளாஸ் எல்லோரும் சேர்ந்து அப்படின்னு ரிப்பீட் பண்ணுறாங்க கோரஸாக. இப்போயும் டீச்சர் பேச மாட்டாங்க, அதாவது டீச்சர் பேசாமல் சொல்லி கொடுக்குற மாதிரி. இந்த டெக்னிக்கை வச்சு லாங் வவல், ஷார்ட் வவல், கான்சனன்ட் சவுண்ட்ஸு, அப்புறமா ஃபைனலாக வேர்ட்ஸ் இதெல்லாமே சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டை முன்னாடி வர சொல்லி ஒரு பிளாக்கை பாயிண்ட் பண்ண வைப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டும் அந்த மாதிரி பாயிண்ட் பண்ணுவாங்க. உடனே வந்து எல்லா கிளாஸும் சேர்ந்து வேர்ட்ஸை ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி இருக்கும்போது ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். அவங்களுக்குள்ளே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அவங்களே இது இல்லை அப்படி, இது இல்லை இப்படின்னு சொல்லி நிறையா கரெக்ஷன்ஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ கூட அந்த டீச்சர் சைலண்ட்டாகவே தான் இருப்பாங்க. ஏதாவது ரொம்ப நெசசரினா மட்டும்தான் வந்துட்டு அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க டீச்சர். இப்போ குவிஸ்னரி ராட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். இந்த குவிஸ்னரி ராட்ஸ் வந்து வேர்ட்ஸை தான் ரெப்ரசென்ட் பண்ணுறது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ டீச்சர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபிடல் சார்ட்டில் இருக்க அந்த பிளாக்கை வந்துட்டு ஆல்ரெடி வந்து இந்த சவுண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இதில் இருக்கிற ஈச் ராடை வந்து வேர்டாக ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. த புக் அப்படின்னா பிங்க் ஸ்மால் ராட், த டேபிள் அப்படின்னா க்ரீன் பிக் ராட், ஆன் அப்படின்னா பிளாக் ஸ்மால் ராட், இஸ் அப்படின்னா ஒயிட் ஸ்மால் ராட் அப்படின்னு அதில் வந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தொட்டு அந்த ப்ராடை வந்து தொட்டு காமிக்கும் போது சூன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே வந்து ரெகக்னைஸ் பண்ணி உடனே த புக் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு அவங்களே வந்து ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இதுதான் அந்த சைலண்ட் வே. டீச்சர் சைலண்ட்டாக இருந்துட்டு அதை வந்து பாயிண்ட் பண்ணுறதுலேயே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இதே மாதிரி ஃபர்தர் சென்டென்ஸும் இதே மாதிரி தான் பில்ட் பண்ணி சொல்லி தருவாங்க. இந்த மெத்தடில் லாட் ஆஃப் கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க டீச்சர். ஏன்னா டீச்சர் பேச மாட்டாங்களே, அப்போ கெஸ்டர்ஸ் அப்படின்னா கையெல்லாம் அசைச்சு சொல்கிறது. அப்போ அந்த மாதிரி செய்கை மூலியமாக நிறைய சொல்லி தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபுட் அப்படிங்கிறத பதிலாக ஃபுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த சவுண்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக கையை வந்து அப்படியே ரெண்டு கையும் சேர்த்து விரித்து காட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க லாங் வவல் சவுண்ட் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபுட்னு சொன்னதை ஃபுட் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லுவாங்க. இதில் இன்னும் அட்வான்ஸாக கற்றுக்கிற லேர்னர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வொக்காபுலரி புக்ஸு, அமெரிக்கன் கல்ச்சுரல் செட்டிங் புக்கு, இந்த மாதிரி லிட்ரேச்சரில் இருக்க புக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இன்னுமே சொல்லி தருவாங்க. இந்த சைலண்ட் வேயோட மெயின் விஷயமே என்ன அப்படின்னா, டீச்சர் வந்து ஒரு சைலண்ட் இன்ஜினியராக இருப்பாங்க கிளாஸில். லேர்னர்ஸ் வந்துட்டு அதனால டீச்சரை பார்த்து எந்த பயப்படவும் தேவையில்லை. ஒரு பயமே இல்லாத ஒரு என்விரான்மெண்ட்டில் அவங்க வந்து ஈஸியாக ஒரு லாங்குவேஜை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இதுதான் அந்த சைலண்ட் வே. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எந்த வீடியோஸ், சம்மரி வீடியோஸாக எந்த வீடியோஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த மெத்தட், த சைலண்ட் வே.